ஹாய் குழந்தைகளா, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அறிவா பண்பா பட்டிமன்றம் போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அறிவா பண்பா பட்டிமன்றத்தோட வினாக்களுக்கு விடையளிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாடத்தோட வினாக்களுக்கு விடைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதாவது நற்றமிழ் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. நற்றமிழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மை நற்றமிழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் தமிழ். நற்றமிழை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நன்மை கூட்டல் தமிழ். உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல். உலகம் என்னும் சொல்லை குறிக்காத சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானம். உலகம் என்னும் சொல்லை குறிக்காத சொல் வானம். அறிவு கூட்டல் ஆயுதம் என்பதை எழுத கிடைக்கும் சொல் அறிவாயுதம். அறிவு கூட்டல் ஆயுதம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவாயுதம். புகழ் இன்சொல்லின் எதிர்ச்சொல். புகழோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இகழ். புகழின் எதிர்ச்சொல், அதாவது புகழ் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் இகழ். வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருள். வெளிச்சம் வெளிச்சம் என்னும் சொல்லை குறிக்காத சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருள். கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. செந்தமிழ். செந்தமிழை நம்ம பிரித்து எழுதுனோம்னா செம்மை கூட்டல் தமிழ். செந்தமிழை பிரித்து எழுதுனோம்னா செம்மை கூட்டல் தமிழ். கவியரங்கம். கவியரங்கத்தை நம்ம பிரித்து எழுதுனோம்னா கவி கூட்டல் அரங்கம். கவியரங்கத்தை நம்ம பிரித்து எழுதுனோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சொல் கவி கூட்டல் அரங்கம். வினாக்களுக்கு விடையளிக்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடுகிறார்? முதல் கேள்வி அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடுகிறார்? பதில் அறிவால் உயர்ந்தவர்கள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், தாமஸ் ஆல்வா எடிசன் ஆவர். அறிவால் உயர்ந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், தாமஸ் ஆல்வா எடிசன் ஆவர். இது ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர். ரெண்டாவது கேள்வி, பண்பால் சிறந்தவர்களாக மதியொலி எவரையெல்லாம் குறிப்பிடுகிறார்? கேள்வி ரெண்டாவது கேள்வி பண்பால் சிறந்தவர்களாக மதியொலி எவரையெல்லாம் குறிப்பிடுகிறார் என்பது கேள்வி. பதில் பண்பால் சிறந்தவர்கள் புத்தரும் வள்ளுவரும் ஆவர். பண்பால் சிறந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தரும் வள்ளுவரும் தான் பண்பால் சிறந்தவர்கள். மூன்றாவது கேள்வி, உயிர் காக்கும் நெல்லிக்கனியை யாருக்கு கொடுத்தார்? அதாவது உயிர் காக்கக்கூடிய நெல்லிக்கனியை யாருக்கு கொடுத்தார் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கு பதில் ஔவைக்கு உயிர் காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் கொடுத்தார். ஔவையாருக்கு உயிர் காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் கொடுத்தார் என்பது பதில். நான்காவது கேள்வி, நடுவர் கூறிய தீர்ப்பை உன் சொந்த நடையில் கூறுக. அறிவும் பண்பும் கண்ணின் விழிகள் போன்றவை. ஐம்பொறிகளை பண்பாகவும்
உலகம் முழுவதும் நாம் அறிவாகவும் கொண்டு செயல்பட வேண்டும். எனவே இவை இரண்டும் சிறப்பு என்று நடுவர் தீர்ப்பு கூறினார். அதாவது எப்படின்னா, நடுவர் கூறிய தீர்ப்பை உன் சொந்த நடையில் கூறுக. இதுதான் 4வது கேள்வி. அதற்கான பதில் அறிவும் பண்பும் கண்ணின் இரு விழிகள் போன்றவை. ஐம்பொறிகளை பண்பாகவும் உலகம் முழுவதும் நாம் அறிவாகவும் கொண்டு செயல்பட வேண்டும். எனவே இவை இரண்டும் சிறப்பு என்று நடுவர் தீர்ப்பு கூறினார். ஐந்தாவது கேள்வி, ஐம்பொறிகளில் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது, மற்ற 4னையும் எழுதுக. அதாவது ஐம்பொறிகள் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதில் மிச்ச 4 நாம் எழுதணும். ஃபஸ்ட்டு நமக்கு கண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஐம்பொறிகளில் மிச்ச 4 என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். இந்த 5 தான் ஐம்பொறிகள். 6வது கேள்வி, தமிழை சிறப்பிக்கும் பெயர்களை பாடப்பகுதியிலிருந்து எடுத்து எழுதுக. அதாவது தமிழுக்கு எத்தனை சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க. தமிழை சிறப்பிக்கும் பெயர்களை பாடப்பகுதியிலிருந்து எடுத்து எழுதுக. தமிழை எந்த மாதிரி வர்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தமிழ், நறுந்தமிழ், செம்மொழி, முத்தமிழ், நற்றமிழ், தேன்தமிழ் ஆகியவை தமிழை சிறப்பிக்கும் வேறு பெயர்கள் ஆகும். செந்தமிழ், நறுந்தமிழ், செம்மொழி, முத்தமிழ், நற்றமிழ், தேன்தமிழ் ஆகியவை தமிழை சிறப்பிக்கும் வேறு பெயர்கள் ஆகும். அதாவது இத்துடன் அறிவும் பண்பும் என்ற பட்டிமன்றத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் அத்தனைக்கும் நம்ம இந்த பகுதியில் விடைகளை நம்ம தெரிந்து கொண்டோம். அடுத்த வீடியோவில் வேறொரு பாடப்பகுதியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.